உலக அரங்கில் இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வருகிறது. ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் பல நாடுகள் ஒரு பக்கம் சாய்ந்தபோது இந்தியா மட்டும் ஏன் ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்தது? இதன் பின்னணியில் உள்ள ஆழமான காரணங்கள் என்ன? இது வெறும் மௌனம் அல்ல, ஆழமான ராஜதந்திர நகர்வுகளின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் இந்த நிலைப்பாட்டை வெறும் ஒரு பக்கச்சார்பற்ற அணுகுமுறையாக பார்க்க முடியாது. மாறாக அது இந்தியாவின் நீண்டகால தேசிய நலன்கள், வரலாற்று உறவுகள் மற்றும் எதிர்கால இலக்குகளை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவின் தற்போதைய வெளியுறவுக் கொள்கை, குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் அதன் நடுநிலை, ஒரு நீண்ட வரலாற்று பின்னணியை கொண்டுள்ளது. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியா அணிசேரா இயக்கம் என்ற கொள்கையை பின்பற்றியது. பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக மற்றும் சோவியத் யூனியன் தலைமையிலான கிழக்குலக என இரு பெரும் வல்லரசு முகாம்களிலும் சேராமல் தனது சொந்த நலன்களை முன்னிறுத்தி முடிவுகளை எடுப்பதே இதன் நோக்கம். இந்த அணிசேரா கொள்கையே தற்போதைய தந்திரோபாய சுயாட்சி என்ற இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் முன்னோடியாகும். இந்த காலகட்டத்தில் இந்தியா சோவியத் யூனியனுடன் நெருங்கிய உறவுகளை பேணியது. 1971ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தோ சோவியத் அமைதி, நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தியது. குறிப்பாக 1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலை போரின் போது சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு அளித்த ராஜதந்திர மற்றும் இராணுவ ஆதரவு இரு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது. பாதுகாப்புத்துறை, விண்வெளி ஆராய்ச்சி உதாரணமாக இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட 1975 இல் சோவியத் ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. எரிசக்தி, கனரக தொழில்கள் மற்றும் அணுசக்தி திட்டங்களுக்கான ஆரம்பகட்ட ஆதரவு என பல துறைகளில் சோவியத் யூனியன் இந்தியாவின் வளர்ச்சிக்கு துணை நின்றது. சோவியத் யூனியன் சிதைந்த பிறகு ரஷ்யாவுடன் இந்தியா தனது உறவுகளை தொடர்ந்தது. பொருளாதார ரீதியாக இந்தியா தாராளமயமாக்கலை நோக்கி நகர்ந்த போதும் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறைகளில் ரஷ்யாவுடனான உறவின் முக்கியத்துவம் குறையவில்லை. இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுடன் இந்தியா தனது உறவுகளை மேம்படுத்த தொடங்கியது. இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் நெகிழ்வுத்தன்மையையும் பலதரப்பு உறவுகளை பேணும் திறனையும் பிரதிபலித்தது. தற்போது வரை இந்தியா ஒரு வளர்ந்து வரும் உலக சக்தியாக உருவெடுத்தது. ரஷ்யாவுடனான தந்திரோபாய கூட்டாண்மை ஸ்ட்ராட்டஜிக் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடனும் இந்தியா தனது உறவுகளை விரிவுபடுத்தியது. குவாட் போன்ற பலதரப்பு கூட்டணிகளில் பங்கேற்பது இந்தியாவின் பன்முக அணுகுமுறைக்கு ஒரு சான்றாகும். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்தியாவின் இந்த நடுநிலையான நிலைப்பாடு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலைப்பாட்டின் பின்னணியில் பல கட்டமைப்பு ரீதியான காரணங்கள் உள்ளன. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர்களில் ஒன்றாகும். இந்தியாவின் இராணுவ தளவாடங்களில் சுமார் 60 முதல் 70% வரை ரஷ்யாவை சார்ந்தே உள்ளன. போர் விமானங்கள் சுகோய், அகுலா வகுப்பு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் குத்தகைக்கு, ஏவுகணை அமைப்புகள் S-400, ட்ரையம்ப் வான் பாதுகாப்பு அமைப்பு, பீரங்கிகள், T-90 டேங்கிகள் மற்றும் பிற இராணுவ உபகரணங்கள் என பல முக்கியமான ஆயுதங்கள் ரஷ்யாவிடமிருந்துதான் பெறப்படுகின்றன. 2017-2021 காலகட்டத்தில் இந்தியாவின் மொத்த ஆயுத இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு சுமார் 46 விழுக்காடு ஆக இருந்தது. கடந்த 2 தசாப்தங்களில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சுமார் 50 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள ஆயுதங்களை வாங்கியுள்ளது. இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான அதிநவீன தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் இரு நாடுகளின் படைகளும் வழக்கமான கூட்டு பயிற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளன. இது பாதுகாப்பு உறவின் செயல்பாட்டு பரிமாணத்தை வலுப்படுத்துகிறது. திடீரென இந்த உறவிலிருந்து விலகுவது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பெரிதும் பாதிக்கும். ஏற்கனவே உள்ள இராணுவ உபகரணங்களுக்கான உதிரி பாகங்கள், பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு ஆதரவு ஆகியவை ரஷ்யாவிடமிருந்து மட்டுமே பெற முடியும். மாற்றாக வேறு சப்ளையர்களை கண்டறிவது ஒரு நீண்ட, சிக்கலான மற்றும் செலவுமிக்க செயல்முறையாகும். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 85 விழுக்காடு இறக்குமதி செய்கிறது. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தபோது ரஷ்யா இந்தியாவுக்கு கணிசமான தள்ளுபடியில் எண்ணெயை வழங்கியது. 2022 போருக்கு முன்பு இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு 1% குறைவாகவே இருந்தது. ஆனால் 2023ஆம் ஆண்டின் மத்தியில் ரஷ்யா இந்தியாவின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சப்ளையராக உருவெடுத்தது. மொத்த இறக்குமதியில் சுமார் 30 விழுக்காட்டுக்கும் அதிகமாக ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்டது. இது ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பேரல்களை தாண்டியது. ரஷ்யாவின் தள்ளுபடி விலையில் கிடைத்த கச்சா எண்ணெய் இந்தியாவின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய உதவியதுடன் உள்நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் முக்கிய பங்காற்றியது. 2022-23 நிதியாண்டில் ரஷ்ய எண்ணெயால் இந்தியா பல பில்லியன் டாலர்களை சேமித்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஒரு காரணியாக அமைந்தது. மேலும் உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில் சாத்தியமான இடையூறுகளுக்கு மத்தியில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த
உறுதிப்படுத்தவும் அதன் மூலங்களை பன்முகப்படுத்தவும் இது உதவியது. மேற்கத்திய நாடுகளின் தடைகளை தவிர்க்க இந்தியா ரூபாயிலும் பிற உள்ளூர் நாணயங்களிலும் ரஷ்யாவுக்கு பணம் செலுத்தும் வழிமுறைகளை ஆராய்ந்தது. ராஜதந்திர ரீதியாகவும் ரஷ்யா இந்தியாவுக்கு பலமுறை ஆதரவாக இருந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைப்பதற்கான முயற்சிகளில் ரஷ்யா தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறது. காஷ்மீர் விவகாரம் போன்ற முக்கியமான சர்வதேச விவகாரங்களில் ஐநா பாதுகாப்பு சபையில் ரஷ்யா இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கிறது. ஆசிய பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ரஷ்யாவுடனான உறவு இந்தியாவுக்கு ஒரு முக்கிய கருவியாக செயல்படுகிறது. ரஷ்யா இந்தியாவுக்கு மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பத்தை வழங்குவதுடன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO மற்றும் பிரிக்ஸ் போன்ற பலதரப்பு மன்றங்களில் ஒரு இணக்கமான பங்காளியாகவும் உள்ளது. இந்த அமைப்புகளில் உலகளாவிய சவால்களுக்கு பொதுவான தீர்வுகளை கண்டறிய இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து செயல்படுகிறது. இது ஆசியாவில் ஒரு புவிசார் அரசியல் சமநிலையை உருவாக்க உதவுகிறது. இந்தியா தனது வெளியுறவு கொள்கையில் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி எனப்படும் தந்திரோபாய சுயாட்சி என்ற கொள்கையை பின்பற்றுகிறது. அதாவது எந்த ஒரு உலக சக்தியின் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் தனது சொந்த தேசிய நலன்களுக்கு முக்கியத்துவம் அளித்து முடிவுகளை எடுப்பது. இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை தூண்களில் ஒன்று. இந்த கொள்கையின்படி இந்தியா ரஷ்யாவுடனான தனது உறவை ஒருபோதும் கைவிட விரும்பவில்லை. அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளுடனான தனது உறவுகளையும் மேம்படுத்தி வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகளுடன் வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு என பல துறைகளில் இந்தியா நெருக்கமாக செயல்படுகிறது. அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாகும். 2022-23 நிதியாண்டில் இருதரப்பு வர்த்தகம் சுமார் $128 பில்லியன் டாலர்களை எட்டியது. ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவுக்கு ஒரு முக்கிய வர்த்தக பங்காளியாகும். இந்த இருதரப்பு உறவுகளையும் சமநிலைப்படுத்துவது இந்தியாவின் ராஜதந்திர திறமைக்கு ஒரு சான்றாகும். இந்தியா எந்த ஒரு கூட்டணியிலும் சிக்கிக் கொள்ளாமல் தனது விருப்பப்படி செயல்படும் திறன் உலக அரசியல் களத்தில் இந்தியாவுக்கு ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுத் தந்திருக்கிறது. இந்தியா தனது இந்த நிலைப்பாட்டின் மூலம் உலக அரங்கில் ஒரு சுயாதீனமான குரலாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. இது உலகளாவிய தெற்கு நாடுகளின் குளோபல் சவுத் தலைமையை ஏற்க இந்தியாவிற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது. பல வளரும் நாடுகள் இந்தியாவின் இந்த நடுநிலை அணுகுமுறையை பின்பற்றி தங்கள் தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்க தொடங்கின. ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானங்கள் மீது இந்தியா பலமுறை வாக்களிப்பிலிருந்து விலகியது. இந்த விலகல் ரஷ்யாவின் நடவடிக்கைகளை நேரடியாக கண்டிக்காமல் அதே நேரத்தில் உக்ரைனின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டங்களையும் மதிக்க வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை இந்தியா வெளிப்படுத்தியது. G20 மாநாட்டின் இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா ரஷ்யா உக்ரைன் போரின் பொருளாதார விளைவுகள் குறித்து கவனம் செலுத்தியது. உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் இந்தியா தனது நலன்களை பாதுகாத்துக் கொண்டதுடன் சர்வதேச அரங்கில் தனது நம்பகத்தன்மையையும் உயர்த்திக் கொண்டது. இந்தியா எதிர்காலத்தில் ஒரு உலக சக்தியாக உருவெடுக்கும் பாதையில் இதுபோன்ற சவாலான சூழ்நிலைகளில் தனது தேசிய நலன்களை பாதுகாக்கும் திறன் மிகவும் முக்கியமானது. ரஷ்யா உக்ரைன் போர் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்துள்ளது. இந்தியா தனது தந்திரோபாய சுயாட்சி கொள்கையை நிலைநிறுத்துவதன் மூலம் உலக அரங்கில் ஒரு நம்பகமான மற்றும் சுயாதீனமான பங்காளியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. இது எந்த ஒரு வல்லரசுக்கும் கட்டுப்படாமல் தனது சொந்த நலன்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்துகிறது. இந்த அணுகுமுறை உலகளாவிய ஒழுங்குமுறையில் பலதுருவத்தன்மையை ஊக்குவிக்கிறது. இது ஒரு சில வல்லரசுகளின் ஆதிக்கத்திற்கு பதிலாக பல நாடுகள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமநிலையான உலகை உருவாக்குவதற்கு உதவும். ஆக ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியாவின் நடுநிலை என்பது ஒரு பலவீனமான நிலைப்பாடு அல்ல. மாறாக அது இந்தியாவின் நீண்டகால நலன்களையும் ராஜதந்திர திறமையையும் பிரதிபலிக்கும் ஒரு வலிமையான வியூகம். உலக அரசியல் சதுரங்கத்தில் இந்தியா தனது அடுத்த நகர்வை மிகவும் கவனமாக வைத்து வருகிறது. இந்த வியூகம் இந்தியாவின் எதிர்கால உலகளாவிய நிலையை வடிவமைப்பதில் ஒரு முக்கிய படியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.